Taste the Daily. சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்தம் இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனால் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சுருக்கமுறை திருத்தம், தீவிர சுருக்கமுறை திருத்தம் சொல்லுவாங்க. அதாவது வந்து சம்மரி ரிவிஷன், இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து போகும்போது அங்கே வந்து சொல்கிறது பொதுவாகவே இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்கள் வந்து வாக்கை மறுப்பதும் இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல. எனவே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லிஸ்ட்டு, அதாவது வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கணும். ஒவ்வொரு குடிமகனும் தகுதியுள்ள குடிமகனுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல கூட்டங்களில் வலியுறுத்துகிறோம். ஆனால் அதெல்லாம் அந்த விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்ட்டு தான். செவிடங்காலில் ஊதுற சங்கு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கேட்கல. நாங்களும் கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் எடுத்து சொல்லிட்டோம். கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா 44,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை. அதே போல் தியாகராய நகர், அதே போல் ஆர்கே நகர், அப்புறம் ஆர்கே நகர் கோர்ட்டில் போயிட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. தீவிர சுருக்கமுறை திருத்தம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சார் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாரை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்றதுனா முழுமையான ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம். 2002 பொறுத்தவரையில் அன்னைக்கு ஒரு இதே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர திருத்தம் வந்து அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம் அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்னைக்கு அந்த திருத்தத்தை பண்ணும்போது மத்தியில் வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. 49 லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க. அப்போயே வந்து திமுக வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்போயே திமுக வந்து 49 லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், டபுள் என்ட்ரி 2 இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், ஒரு ஏ தொகுதியில் இருக்கும் பி தொகுதியில் இருக்கும், இப்படிப்பட்டவர்கள் அடையாளம் கண்டு எடுத்தாங்க. அதே முறையை வந்து இன்றைக்கி வந்து செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். அதனால் வந்து அந்த சாருக்கு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மனதோடு வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க, நாங்கள் வேணும்னு போயிருக்கோம். நாங்கள் அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம், அதுக்குள்ளே போக விரும்பல. இப்போது உண்மையில் என்ன நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது வந்து இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை வந்து செய்யணும்னு சொல்லும்போது இங்கே வந்து ஆளும் வந்து இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை வந்து ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் வந்து இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை வந்து சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அந்த பணி செய்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு, சென்னை மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் வந்து அந்த இது எலெக்ஷன் ஆஃபீஸர். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் அவர் எடுப்பாரானா எடுக்க மாட்டார், உங்களுக்கும் எடுக்க மாட்டார், எங்களுக்கும் எடுக்க மாட்டார், யாருக்கும் ஃபோன் எடுக்க மாட்டார். ஆனால் சென்னையில் 2 பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார். ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று வந்து மாசு. இந்த 2 பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார். அப்போ இந்த 2 பேர் கைத்தடியா, இந்த 2 பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவர்களுடைய ஏவலாளாக அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு
இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் வந்து காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் வந்து உண்மையான வாக்காளர்லாம் வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வந்து அவர்கள் என்ரோல் பண்ணாமல் திமுகவை மட்டும் வந்து என்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவருடைய நடவடிக்கை இருக்குது. அதனால் அவர் குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்புத்தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் நீதிமன்றத்திலும் சரி, இல்லை என்றால் வந்து வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்புத்தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, ஒரு பிஎல்ல வந்து பாகம் வந்து 1200 ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல வந்து ஒரு பூத்துக்கு தான் வந்து ஒரு பிஎல் இருக்க முடியும். ஆனால் அந்த பிஎல்ல வந்து அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஎல்ஓ எடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் யார் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷனர் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ்லையும் ஜோனல் ஆஃபீஸ் இருப்பாங்க, ஏஆர் இருப்பாங்க, இஆர் இருப்பாங்க, எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து 148வது பாகத்தை நான் பார்க்குறேன்னா அந்த பாகத்தில் வந்து என்ன பண்ணுறது, இவர் நேர்மையாக பார்க்குறா அவர் தள்ளிடுறவர் டிஎம்கேல போடுறது, டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல வந்து இது அந்த வேலையை பார்க்க சொல்கிறது. எங்கள் வீடு விட போகிறாங்க 3 பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கொடுப்பதும் வாங்குவதும், பாரம் கொடுப்பதும் பாரம் வந்து வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்லோட வேலை. அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போகணும், அதுவும் வந்து பிஎல்ஓடைய வேலை தான். ஆனால் அசிஸ்ட் பண்ணுறது பிஎல்ஏ 2னுடைய வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து போகலான்னாக்கா நம்ம பிஎல்ஓவை போய் சொல்லலாம், இந்த மாதிரி அந்த வீடை விட்டுட்டீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது சென்னையிலையும் தமிழ்நாடுனா, ஒரு கோயில் இந்த மாதிரி வந்து திமுக காரங்க வீடு, அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓவை வந்து மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரெல்லாம் போட்டு அந்த ஃபார்மை வந்து முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகாது. இது சென்னையிலே வந்து பல இடங்களில் நடந்திருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போகிறது கிடையாது. அதிகாரிகளை மிரட்டி வந்து வீட்டுக்கு போகாமல் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பல்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்கிறது. தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை வந்து சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு சென்னையை பொறுத்தவரையில் குமரகுரு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அமைச்சரோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கின்ற, திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் ஒரு ஆதாரபூர்வமாக சொல்லணும், சோழிங்கநல்லூர் தொகுதி, அந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 13.36% ஃபார்ம் கொடுத்துட்டாங்களாம் டிஸ்ட்ரிபியூட்டடு. 2வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து 31.49%, அதாவது அதிகம். ஆமாம், அதாவது 1,07,000 ஓட்டு. அதே போல் 3வது நாள் பார்த்தீங்கன்னா 56%. எப்படி ஜம்ப் ஆகிரு பாருங்க, எப்படி இவ்வளோ ஜம்ப் ஆகும்? சரி, கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் இருக்கும் ஒழிய. ஆமாம் 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 ஆமாம். அப்போ வந்து பிஎல் எங்கே போனார், கட்சிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டார், அவ்வளோதான். இது வந்து எவ்வளோ தூரம் ஒரு உண்மை தெளிவாகுது. இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா 13.36, செகண்ட் டே 31.49%, செகண்ட் டே. தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56.21, கிட்டத்தட்ட 1,70,70,000 ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஒரே நாளில் 1,70,70,000 ஃபார்மு. 2வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தா எல்லா தொகுதியிலையும் ஜம்பிங். அப்போ வந்து என்ன ஆகுது, ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் அதற்கு கீழ் பணிபுரிகின்ற அதிகாரிகள் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவருடைய கட்சிக்காரர்களை கொண்டு வீட்டுக்கு வீடு போகாமல் ஒரு இடத்துல பொது இடத்துல உட்காந்து அவர்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தரதான் அந்த வேலையாது. அதனால் இது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். 406 மட்டும் பாகவன் 406 சோழிங்கநல்லூர் தொகுதியில், அதாவது வந்து 400 வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபார்மை. ஸ்கேன் பண்ணி 1060. ஸ்கேன் பண்ணது வந்து 1061 ஸ்கேன் பண்ணது.
இதன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு ஒரு சடன் ஹைக்கு, சடன் வந்து ஒரு இன்க்ரீஸ். அது எப்படி முடியாது? ஒரு பிஎல்ல வந்து இவ்வளோ வீட்டுக்கு தான் போகணுன்னு இருக்குது. அதனால் இது முழுக்க வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இது கவனத்தில் கொண்டு உடனடியாக அதற்குரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும். நம்ம அதே போல் விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எங்களுடைய கவனத்துக்கு வந்தது. அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வாக்காளர் வந்து அந்த இடத்துல இருந்தால் அந்த வாக்காளர் வந்து நம்ம வந்து ஃபார்மை கொடுக்கலாம். வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டம் கிரீன்ஸ் போர்டோ இல்லைன்னா ஒரு ரயில்வே காலனி இல்லைன்னா ஒரு ஒரு கம்பெனி ஒரு அரசு சார்ந்த நிறுவனுடைய ஒரு காலனியாக இருக்கிற சூழ்நிலையில் அங்கே இருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்த வந்து எடுத்து அந்த பில்டிங் கட்டணும்னா அவங்க காலி பண்ணிவிடுவாங்க. காலி பண்ணிட்டு போனால் அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தா அவங்க வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஆளே இல்லாத இடத்துல இவங்களே வந்து அதை ஃபில்அப் பண்ணி திமுக ஆளுங்க அதை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தாசில்தாரை வந்து வாங்கிட்டு அதை அட்மிட் பண்ணுறாரு. அது எப்படி முடியாது? ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கொடுக்கலாம் பாரத்தை. இல்லாத நபருக்கு போய் எப்படி வந்து இப்போ வந்து 2025 அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளபடி அந்த ஃபார்மை கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாது. அதனால் வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இது வந்து கடுமையான அளவுக்கு வந்து இதை நடவடிக்கை எடுக்கணும். அதை பிஎல்ஓ சூப்பர்வைசர் கார்த்தியா மகளிரணி சுபஸ்ரீகிட்ட கொடுக்குறாங்க. அவங்க தான் உதயநிதி ஸ்டாலின் இல்லை இது மாதிரி போய் இது வந்து இது மாதிரி ஒன்றும் இல்லை. இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் பூத் லெவல் ஆஃபீஸர் திமுக மகளிரணி சேர்ந்தவர் இவங்களை பார்த்துங்க சுபஸ்ரீ. ஆமாம். அதே போல் இப்போ ராயபுரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் பார்த்தோன்னா வந்து ஒரு ஆபாச பேச்சாளருடைய படத்தை ப்ரொஃபைல் வச்சுருக்காரு டிஎம்கேலு. அவர் எப்படி போயிட்டு வந்து போய் வீடு வீடாக போவார்? அவர் ஏடிஎம்க்கு ஓட்டினா கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேப்பாக்க திருவள்ளிக்கணி பாகம் 17 அந்த பிஎல்ஏ பேர் நரேஷ் அவர் வராத ஒருத்தர் பிஎல்ஏ சூப்பர்வைஸ் காத்திரிக்கா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர். அவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா திமுக மகளிரணி சார்ந்தவர். சுபஸ்ரீ வந்து அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லை. பிஎல்ஏனா ஒப்புதல் கொடுக்கணும் இல்லையா? பிஎல்ஏ வந்து ஒப்புதல் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அதாவது ப்ராக்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வரலன்னா அது அவருக்காக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய வந்து ஏஜென்சி, ரைட்டான ஏஜென்சி பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன். வந்து என்னால் முடியலைங்க, உடம்பு சரியில்லைங்க, நான் 148 வந்து நான் ஒர்க் பண்ணேன், நான் வந்து உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால் இந்த பணி செய்ய முடியாதுன்னா அவரை ரிலீவ் பண்ணிவிட்டு அவருடைய பிளேஸில் பிஎல்ஓ போட வேண்டியது யார்? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கு கீழே உள்ள ஒரு தேர்தல் அதிகாரி, ஜோனல் ஆஃபீஸரோ இல்லை எலெக்ஷன் ஆஃபீஸரோ அவங்க தான் போடணும். ஆனால் அவங்களாம் போடாமல் ஒப்புதல் இல்லாமல் வந்து அந்த சுபஸ்ரீ வந்து பணி செய்ய சொல்கிறாங்க. ஒன்று இது இவங்க யார்? சுபஸ்ரீ பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா வாக்காளர் படிகளை மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஃபோட்டோவில் பையில் கொண்டு வர்றாங்க. எப்படி இருக்குது இது? வாக்காளர் படிவங்களை மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஃபோட்டோவில் பைகளில் கொண்டு வந்து அந்த எஸ்ஆர் படிவங்களை வீடு வீடாக செல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல திமுக வீடோ இல்லைன்னா வேறு இடத்துலையோ உட்காந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. இது எப்படி வந்து ஒரு ஜனநாயகமாக வந்து பவானி வந்து ஒரு இடத்துல பிஎல்ஓ இன்னொரு இடத்துல இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க, இது சட்டம் இது பவானி என்பவர் பிஎல்ஓ இருக்கார். அவர் ஏற்கனவே சேப்பாக்க திருவள்ளிக்கு 137 திமுக பிஎல்ஏ 2 வரும். திமுக பிஎல்ஏ 2ஆக இருக்கிறாரு. இவ்வாறு ஒருவர் அதே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேறொரு பாகத்தில் பிஎல்ஓ நியமித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கக்கூடிய இந்த கணக்கீடு பணிகள் வேண்டுமென்றே குறைபாடுகள் ஏற்படுத்தி மக்களை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதை உடனடியாக மாற்றம் சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு பெட்டிஷன் கொடுத்தோம். ஜிம்மு காவலாளி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 107 பாகம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் கணக்கீட்டு படிவங்களை வழங்க பிஎல்ஓவாக முரளி என்பதை சென்னை மாநகராட்சி சேப்பாக்க திருவள்ளிக்கணி மாநகராட்சி நியமனம் சொல்லி இவர் 3ஆவது பேரில் படிச்சிருக்காரு. இவரை போயிட்டு வந்து பிஎல்ஓ போட்டால் இவர் போய் பிஎல்ஓ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியுமா? இவரை சொல்லுங்கள். ரெண்டாவது என்னென்னா, இப்போ வந்து 2025 ஃபார்ம் வந்து பிஎல்ஓஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் 2005 ஃபார்ம் 2025 அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த பேர் படி கொடுக்கும்போது 2002 கொண்டு போனோம். அவங்க 2002 கொண்டு போனோம்.
இடது பக்கம் 2002. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2025 எனக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க. நான் வந்து 2002 ஓட்டு போட்டிருக்கிறேன். அப்போது 2002 அந்த இடது பக்கம் இருக்கிறது நான் ஃபில்அப் பண்ணணும். சப்போஸ் 2025 மட்டும்தான் வாக்களிச்சார், 2002 வாக்களிக்கலாம் அவர். அதுக்கு ரைட்டில் இருக்க காலத்தில் அந்த 2022 யார் முதல் வாக்கு போட்டாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஏலும் வீடு வீடு போய் சொல்கிறது கிடையாது. படித்ததே 3ஆம் கிளாஸ் தான். இது படித்ததே 3ஆம் கிளாஸ்னா இந்த விவரம் எப்படி தெரியாது சொல்லுங்கள்? ஃபார்ம் ஃபில்அப் பண்ண விட தெரியல. ஸோ எப்படி, அதாவது ஒரு உண்மையான அந்த ஒரு நல்ல நோக்கத்தை வந்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா படிக்காதவர்களாம் பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸருக்கு, கமிஷனர்ஸ்க்கு, கலெக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது விவரம் தெரிஞ்சு போடாதீங்க, எல்லாம் வந்து சானிட்டரி ஒர்க்கரு ஒரு 2வது படித்தவங்க 3வது படித்தவங்கன்னா எப்படி இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவாங்க? அதனால் வந்து அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் முழுமையான அளவுக்கு இது குளறுபடி, ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாக்குகளை வந்து திட்டமிட்டு நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டமிட்ட ஒரு சதிதான் இன்றைக்கு திமுகவால் அரங்கேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதிவாரிகள் கழிவு கொடுத்த தவறு அந்த ஜோனல் ஆஃபீஸர் அவங்க வீட்டில் வச்சு கொஞ்சம் போடுறாங்க. அந்த ஜோனல் ஆஃபீஸரில் ஜோனல் சேர்மன் ஆமாம். சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஏஆர்ஓக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை சொன்னோம்னா யார் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அவங்கள உடனே டிஎம்கே மாவட்ட துணை செயலர் துரைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல. துரை உடனே சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஏன்பா அதெல்லாம் கொடுத்துருக்க, நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாப்புல. அதான் இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இன்னைக்கு ஒரு முழுமையாக வந்து இன்னைக்கு திமுகவில் அரங்கேற்றப்பட்ட நிலையில் தேர்தல் கமிஷன் பொறுத்தவரையில் இனியும் தாமதிக்காமல், ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து காலங்காலமாக வந்து இன்னைக்கு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் வந்து இல்லாதவர்களாம் வந்து அவங்களை எலிமினேட் பண்ணி ஒரு உண்மையான ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து அதை ஆதரித்தோம். அந்த நோக்கம் வந்து சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆளும் இந்த வர்க்கம் திமுக நடக்குதுன்னு சொன்னால் அது தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய பிரேயர். போதும்ல எல்லா பார்ட்டிலையுமே வந்து பிஎல்ஏஸ் வந்து இருப்பாங்க, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து போய் படிவங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் வந்து அவங்களோட போகலாம்ல? இப்போ ஏடிஎம்கே அப்படின்னா அவங்க டிஎம்கே வந்து போகிற மாதிரி நீங்களும் போகலாம்ல? இல்லை உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க? அதுதான் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது இல்லையே. இல்லை நீங்கள் கால் பண்ணி இப்போ அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? அதை இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஎல்ஓக்கு ஃபோன் போடுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். டிஎம்கேல அது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. அது அந்த பாகத்துக்கு வராங்க, காத்து நின்று பார்க்கணும், எப்பொழுது வருவாங்க பார்த்து கூட பிஎல்ஓக்கு போறாங்க. 50 ஃபார்ம் தான் தரணுன்றது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிஎல்ஓ டிஎம்கே பிஎல்ஓ சேர்ந்து அவன் அடிஷனல் அவங்க எல்லாம் வாங்கி போயிடுறான். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கணக்கு கொடுக்கும்போது 50 தான், ஆனா அதுக்கப்புறம் 25 ஃபார்ம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். டெய்லி 25 கொடுத்தாலும் 10 நாள். அதுதான் இல்லை, அதுதான் வந்து இப்போ வந்து அந்த சோழிங்கல்லூர் ஒரு உதாரணம் சொன்னோம். எப்படி ஜம்ப் ஆச்சு? அவ்வளோ எப்படி ஜம்ப் ஆச்சு? அது கிட்டத்தட்ட வந்து சற்று முன் கிடைத்த தகவல். ஆமாம், திருப்பி இது 67,000, 52லேருந்து 67,000. இது பாருங்க, இது இங்கே பாருங்க, இது 8 மணிக்கு, இது 4 மணிக்குள்ள பாருங்க எவ்வளவு ஏறி போச்சு. 8 மணிக்கு ஆச்சு. 8 மணிக்கு 3,94,000, இப்போ அதே 4,75,000 4 மணிக்கு இன்னைக்கு. ஆமாம், எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் எடுங்க. இல்லை இது இல்லை, எல்லா ஃபார்மும் கையில் எடுத்துக்கிறாங்க. பிஎல்ஓ அதாவது 56% இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 67% இப்போ சாயங்காலம். எப்படி வந்து ஒரு பிஎல்ஓ வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு 50 வீடு தான் போகல. தமிழ்நாடு ஃபுல்லாக நியாயமாக தான் நடந்துகிட்டு கொண்டு இருந்தது. சென்னையில் மட்டும் மிக மோசமாக நடைபெறுது. அது காரணம் கமிஷனர். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஓ போட வேண்டிய அவசியம் என்ன? பவானின்னு ஒருத்தர், அவர் இன்னொரு வார்டில் BLA 2 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அவரை BLOவா அரசு அதிகாரியா வேற ஒரு பூத்துல போட வேண்டிய அவசியம் என்ன? இது போன்று இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு இங்க அவங்க கொடுத்திருக்கிறதுல இதுல இருக்கிற நேம்ல இருக்கிறவங்க வர்றதில்லை, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தட்ட உதாரணமா அண்ணன் ஏற்கனவே ஒன்று காமிச்சார் இல்லையா, போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொருவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி
அவது ஸ்டாலின் படம் போட்ட பையில இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தா அந்த தேர்தல் எப்படி நேர்மையா அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க. வாக்காளர் இதுல விஷயம் என்னன்னா, பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரமுள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும். போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்க சொல்ல. சென்னையை பொறுத்தவரையில் கமிஷனர் தவறு செய்கிறார். அவர் வேணும்னு டெலிபரேட்டா செய்கிறார். போன் எடுக்கிறது இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேட்கறது இல்ல, அதிகாரிகள் தனிச்சையா செயல்படுறாங்க. அப்படின்னா எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும்? அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம். நல்ல கேள்வி, நாங்க கொடுப்போம். இல்ல இப்போ அதான் நான் சொன்னேன்ல, எல்லா விதமா, அதாவது இப்போ வந்து பேட்டியை கேட்டுட்டு இருப்பார். கண்டிப்பா திருந்துனா நல்லது, திருந்தலன்னு வச்சுக்க கைத்தடியா தான் நான் இருப்பேன், நான் திமுக தான் இருப்பேனா, அதுக்கு வந்து எல்லா பதிலும் வந்து ஆணையரப்பத்தில் சொல்லும். சொம்பு தூக்கியா இருக்காதீங்க. நாளைக்கு இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இங்க பாருங்க. ஒரு பிஎல்ஓ காலில் அடிபட்டு இருக்கு. இவங்க எப்படி வீடு வீடா கொண்டு போய் கொடுப்பாங்க? எதிர்க்கு இவங்களெல்லாம், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு அதிகாரி நியமிக்கும் போது அவர் அதுக்கு தகுதியானவதான பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அதிகாரிக்கு இருக்கு இல்லையா? கமிஷனருக்கு இருக்கு இல்லையா? மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருக்கு இல்லையா? ஆனா அங்க பாத்தீங்கன்னா இது எந்த வார்டுங்க? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில. அதுலதான் உச்சபட்ச முறையீடு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில தான். அதாவது திட்டமிட்டது. அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மட்டும் இல்ல, சென்னை முழுவதும் நடக்குது. அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டம் நடக்குது. பல மாவட்டங்கள் வந்து ஆளும் வர்க்கம், குறிப்பா திமுக அரசு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சிதறடிக்கின்ற வகையில் வந்து இதை வந்து முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கின்னு இன்னைக்கு வந்து கள அளவில் இன்னைக்கு வந்து அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதில் கவனத்தில் கொண்டு உடனடியாக வந்து அந்த கருப்பு ஆடுகள், அதாவது வந்து பதிலி போடுறது, பல்கா கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து வீடு வீடு பொது இடத்துல உட்கார்ந்து இது ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது, இந்த 3 வேலை வந்து செய்யக்கூடாது. அதை வந்து முழுமையாக கண்காணிக்கிற பணி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அப்படி இதில் ஏதாவது ஒரு தவறு வந்தால் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எலெக்ஷன் நேரத்தில் எடுக்கல, கலெக்டர் மேலே எடுக்கல, கமிஷன் மேலே எடுக்கல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மேலே எடுக்கல. ஏன் இப்போ மட்டும் எலெக்ஷன் செய்ய மாட்டேன் அந்த வேலையை? இப்போ செய்யணும் அந்த வேலையை. 2-3 ஆட்சித் தலைவரோட எக்ஸ்பிரஷன் கேளுங்க. இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்தில் வந்துருக்குது, இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறீங்க? இந்த விளக்கம் சொல்லணும்னா உங்களை வந்து இடைநீக்கம் செய்யறதுக்கு நாங்கள் வந்து டெல்லிக்கு வந்து லெட்டர் அனுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ சவுக்கு எடுங்க, எலெக்ஷன் வந்து சவுக்கு எடுங்க. சவுக்கு எடுக்க மாட்டேன்றீங்களா நீங்கள்? சாருன்னு சொல்லி இப்போ அது நல்ல நோக்கத்துக்கு நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் இப்போ அடுத்த கட்டம் வந்து யார் எடுக்கணும்? அதனுடைய இப்போ முழுமையான அளவுக்கு அந்த நிர்வாக மிஷினரியை வந்து முழுமையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில், இது எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை கண்காணிக்கணும். வெறுமனே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேட் போட்டு ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வாங்கிட்ட மட்டும் போதுமா? எங்கே இந்த தவறு நடக்குது? தவறு நடக்காமல் 100% வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ற டிரான்ஸ்பரண்டாக அந்த லிஸ்ட் வருதுக்கு ஒரு முழுமையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கடைபிடிக்கணும். அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி. அதே போல் சென்னையை பொறுத்தவரை நாங்கள் சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இப்போது அதையெல்லாம் சேர்த்து இந்த கைத்தடியாக இருக்கிற குமரகுரு, அந்த கைத்தடி குமரகுரு வந்து உடனடியாக வந்து விசாரணை கேட்டு அவர் மீது இந்த எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். போலாம்பா போலாம். எஸ்ஐஆர் எதிர்த்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி அதிமுக உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்கப்படனாலும் எல்லாமே அந்த ஏரியாக்குள்ள நடக்குது, அவங்க பாகத்துல தான் நடக்குது. அதான் அதனால இப்போ சொல்றேன், இது வந்து ஒரு ஜனநாயக விரோத போக்கு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு போக்கு. அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்தால் கூட சென்னையை பொறுத்தவரையில் வந்து மாநகராட்சி ஆணையர் போக்கு என்பது முழுக்க வந்து ஆளும் வர்க்கத்திற்கு 2 அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு வந்து பிஎல்ஓ வந்து வீடு வீடாக போகணுன்றதை வலியுறுத்தி
கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அது நம்முடைய பொதுச்செயலாளர் வந்து அறிவிப்பார். ஓகே. வேளாண்